வித்தியாசமான மற்றும் முழுமையான மருத்துவ சேவைகளை வழங்கும் சிறந்த நோக்கத்தோடு முதல் முறையாக இந்த மருத்துவ பேருந்தை சிம்ஸ் ஃபெலோ டாக்டர் அங்கத்தின் கீழ் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்ற பெயரில் சிம்ஸ் மருத்துவமனை தொடங்க உள்ளது. இதற்கு தலைமை தாங்கி தொடங்க வந்துள்ள தமிழ்நாட்டின் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருவாளர் மா சுப்பிரமணியன் அவர்களையும் மற்றும் சிறப்புரையாக வந்துள்ள தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழிசை தங்கபாண்டியன் அவர்களையும் மற்றும் சிறப்புரையாக வந்துள்ள விரும்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம்பி பிரபாராஜ் அவர்களையும் மற்றும் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களையும் எங்களுடைய எஸ்ஆர் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களையும் வருவதை நான் வரவேற்கிறேன். மற்றும் இங்குள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி செய்தியாளர்கள், பணியாளர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த சேவையை மக்களுக்கு கொண்டு சேருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மருத்துவ ஹெல்த் ஆன் வீல்ஸ் மருத்துவ பஸ்ஸில் இருப்பது ஒரு நோயை பதிவு செய்தல், மருத்துவ ஆலோசனை மற்றும் நோய் கண்டறிதல், மேல் சிகிச்சை பரிந்துரை டெலிகன்சல்டேஷன் மூலம் தொடர்பு கொள்ளக்கூடிய வசதிகள் அனைத்தும் இருக்கிறது. இங்கு இசிஜி, எக்ஸ்ரே மற்றும் இரத்த பரிசோதனை, அதாவது ஸ்பாட் டெஸ்ட் என்று உடனே டயக்னோஸ் பண்ண முடியும். அதுமல்லாமல் பிசியோதெரபி, டயட்டிஷியன் சர்வீஸும் அவர்கள் இருக்கிறது. இதில் நோய் தடுப்பு மருத்துவம் மற்றும் நல்வாழ்வு அதிகம் கவனம் செலுத்தும் சிம்ஸ் ஃபெலோ டாக்டர் இங்கே வேக்சினையும், அதாவது தடுப்பூசி மருந்து வசதியும் உள்ளது. இதன் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக சிம்ஸ் டாக்டர் மருத்துவ பேருந்து தொழிற்சாலைகள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கிராமப்புறங்களில் சென்று தேவையான மருத்துவ பரிசோதனை செய்து முகாம் நடத்த உள்ளார்கள். இது ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று அவர்களுக்கு தேவையான சேவையை செய்ய வேண்டியது என்னுடைய தலைவர் விசாரண குடும்பத்தின் தலைவர் டாக்டர் ரவிபுரியின் எண்ணம், அவருடைய தொலைநோக்கு பார்வை என்று நினைவாகிறது என்று கூறிக்கொண்டு இங்கு வந்திருந்த அனைவரும் வணக்கம் வணக்கம் என்று கூறி கைவிட்டு வணங்குகிறேன். நன்றி. Thank you, sir, for the welcome address. கிராமப்புற சமூக மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்குவதற்கு இந்தியாவில் முதல் முயற்சியாக 24 மணி நேரமும் மருத்துவ பேருந்து சேவையை அறிமுகப்படுத்தும் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சி சிம்ஸ் ஃபெலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற பெயரில் புதிதாக தொடங்குவதை உண்மையில் நான் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியோடு இதை தொடங்கி வைக்கிறேன். 2022 டிசம்பர் திங்களில் நானும் பெருமதிப்புக்குரிய திரு ரவி பச்சமுத்து அவர்களும் ஒரு புதிய திட்டம் ஒன்றினை இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைத்தோம். ஹலோ டாக்டர் என்கின்ற வகையில் வீடுகளில் இருப்பவர்கள் டாக்டரோடு தொலைபேசியில் பேசி அவருடைய மருத்துவ சேவையை நேரடியாக பெறுவதற்குரிய ஒரு திட்டம் அன்றைக்கு தொடங்கப்பட்டது. நான் வந்தவுடன் பெருமதிப்பிற்குரிய திரு ரவி பச்சமுத்து அவர்களிடத்தில் இதுவரை கடந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு பேர் அதில் பயன்பெற்றிருப்பார்கள் என்று கேட்டேன். 1,00,000 பேர் அளவுக்கு ஹலோ டாக்டர் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றார்கள். இந்த அருமையான மருத்துவ சேவையை நமக்கு அளித்திருக்கின்ற சிம்ஸ் மருத்துவமனையினுடைய டைரக்டர் ரவி பச்சமுத்து அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அன்பிற்குரிய தம்பி பிரபாகராஜா அவர்களே, கருணாநிதி அவர்களே, அன்பிற்குரிய டாக்டர் பாலாஜி அவர்களே, சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் டாக்டர் விக்ரம் அவர்களே, வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் ராஜீவ் சிவசாமி அவர்களே, அன்பிற்குரிய கோசுமணி அவர்களே, முன்பாக அமர்ந்திருக்கின்ற மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்களே, பத்திரிகை உலகை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். இந்த நாள் மிக முக்கியமான இனிமையான நாள். மருத்துவத்துறையில் மட்டுமல்ல, சமூகத்திலே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய நல்லாட்சியின் வழியில் இன்றைக்கு ஒரு தனியார் மருத்துவமனையும் இணைந்து சர்வீஸ் ஆன் வீல்ஸ், சிம்ஸ் ஆன் வீல்ஸ், ஹலோ சிம்ஸ், ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற மிகப்பெரிய நடமாடும் மருத்துவ சேவை ஊர்தியை துவங்கி வைக்கின்ற ஒரு அருமையான நாள் இந்த நாள். சிம்ஸ் என்கின்ற இந்த குழுமம் எனக்கு தெரிந்து 1969 ஒரு பிரைமரி கல்வி நிலையமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய விருட்சமாக
மருத்துவ சேவையிலும் கல்வி சேவையிலும் வளர்ந்திருக்கின்றது. சொல்லப்போனால் முதல் ரொபாட்டிக் நீ சர்ஜரி 1971 செய்த பெருமை இந்த மருத்துவமனைக்குத்தான் சாரும். இப்படி சொல்லக்கூடிய பல முக்கியமான சேவைகளை மைல்கல்களை அந்த துறையிலே நிகழ்த்தி இருக்கின்ற இந்த சேவை நிறுவனம் இன்றைக்கு இதனை ஏன் அறிமுகப்படுத்தி இருக்கிறது, எதற்காக என்று மிக அழகாக தெளிவாக டாக்டர் பச்சமுத்து அவர்கள் என்னிடம் விளக்கி கொண்டிருந்தார். மருத்துவம் எட்டாக்கனி என்கின்ற நிலையை மாற்றி இன்றைக்கு இந்த மருத்துவமும் சுகாதாரமும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதிலே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை மிக முன் உதாரணமான மாநிலமாக மாற்றி காட்டிக் கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள். மக்களுக்கு எளிதிலே கிடைக்க வேண்டும் என்ற மனதில் தோன்றியதால் இதை எந்தெந்த வகையில சாத்தியமோ அந்தந்த வகையில மக்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி இங்க இருக்க ஒவ்வொரு டாக்டரும் ஒரு முத்து வைரம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ப்ரிஷியஸ் டாக்டர்ஸ். இவங்கள்ட்ட கன்சல்டேஷன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம சிம்ஸ் ஆரம்பிச்சு சிறப்பாக பயன்பெற்று மக்களுக்கு சேவையாற்றிட்டு வருது. மாசு அவர்கள் சொன்னாரு, மினிஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், இங்க 25% வந்து ஃபாரின் பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு. அதுலேயும் நம்ம சிம்ஸ் மருத்துவமனைக்கு அதிகம் வந்துட்டு இருக்காங்க. நீங்க நேம் தி கண்ட்ரி, எல்லா கண்ட்ரிலேருந்து இங்க வந்துட்டு இருக்காங்க. அது பெரிய ஒரு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம். வர்றது மட்டும் இல்லை, அவங்க திருப்தியா போறாங்க. இன்னைக்கு சில கண்ட்ரியில சிம்ஸுக்கு ஃபேன் கிளப்பே இருக்கு. அவங்க போனா நான் சிம்ஸுக்கு தான் போவேன்ற மாதிரி அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜை வந்து பதிவு பண்ணியிருக்கிற டாக்டர்ஸ்க்கு முதல்ல என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல நர்சிங் கேர் ஆகட்டும், எக்ஸலன்ட் நர்சிங் கேர், எல்லாருமே சேர்ந்து டீம் எஃபர்ட். அந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய கனவு என்னன்னா, மருத்துவம் என்பது எல்லாருக்கும் கிடைக்கணும். அது ஒரு காரணமா சொல்லி யாருக்கும் கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும் நாங்க. அப்போ இன்னைக்கு வெளிநாட்டுல வந்து நிறைய பேர் தங்கியிருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க வீட்டுல இருக்காங்க, பிளாட்ஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம மருத்துவமனைக்கு வரணும்னா ஒரு டாக்ஸி எடுத்துட்டு வரணும், கூட துணைக்கு ஆள் வேணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நீங்க வீட்லயே இருங்க. எனிதிங் சர்ஜரி இல்ல ஏதாவது முடியாத மட்டும் தேவையான போது மட்டும் மருத்துவமனைக்கு வந்தா போதும். இது எல்லா வைத்தியத்தையும் உங்களுக்கு வீட்லயே வச்சு உங்களுக்கு யார் துணையும் வேண்டாம், நாங்களே உங்களுக்கு துணையா வரோம், உங்க வீட்லயே வச்சு ட்ரீட் பண்ணலாங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட். அதை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி 22 ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 1 லட்சம் டேட்டாவை தாண்டி இருக்குது. அவ்வளவு பேருக்கு நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கிறோம். அவங்க எல்லாம் ஹாப்பி பேஷண்ட்ஸாகவும் கஸ்டமர்ஸாகவும் சிம்ஸுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இந்த பெரிய வண்டி இருக்குன்னா சில பிளாட்ஸ்ல வந்து இப்போ இடம் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அப்படின்னால கம்பெனிங்களுக்கு போகணும்னா அவங்களுக்கு வித்தவுட் டிஸ்டர்பிங் தேர் ரொட்டீன் அந்த இடத்துக்கு இது போவாங்கன்னா அவங்களுடைய எந்த வேலையும் பாதிப்பு இல்லாம நம்மளுடைய அனைத்து மருத்துவத்தையும் இதை வந்து செயல்படலாம். இதை தொடர்ந்து இன்னும் பல வாகனங்கள் வர இருக்கிறது, பல மருத்துவர்கள். அதே மாதிரி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க, மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலை இவங்களுக்கு எல்லாம் பிற்பர் காலத்துல வேலை கொடுத்தாகணும். அந்த வேலையை வந்து நம்ம சிறப்பாக கொடுக்கணும். மருத்துவம் என்பது சிறந்த தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்கணுன்ற நோக்கத்தோடும் மக்களுக்கு நல்ல சேவை போகணுன்ற எண்ணத்தோடு நாங்கள் தொடங்கி இருக்கோம். இதுக்கு உங்களுடைய பத்திரிகையாளருடைய ஒத்துழைப்பும் மக்களுடைய ஒத்துழைப்பும் என்றும் இருக்குது. இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.